இஃப் அட் ஆல் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வில் டிஃபைன் டிபிடியை பற்றி கேட்குறாங்கன்னா ஒரு 2 லைன் டிஃபைன் பண்ணிட்டு உடனே இதை எழுதணும், இல்லாட்டி கன்க்ளூஷன்ல இதை எழுதணும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது. ஓகே, அப்போ இந்தியா டெவலப் பண்ண ஒரு சிஸ்டமை வந்து குளோபல் லெவல் ரெகக்னிஷன் கிடைக்கும் போது நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இப்போ ஆதார் வந்து அவர் பேசியிருக்காரு நோபல் லாரேட் அப்படிங்கும் போது அதை ஒரு 2 லைன்ல நீங்க என்ன பண்ணும், சுருக்கி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஆன்சர் இதுல. ஓகே, முடிச்சிங்களா? இப்போ இது இனிஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆதார்னு ஒரு விஷயம் கிடையாது. ஆதாரை நம்ம இன்டகிரேட் பண்றது 2017 அப்புறம் தான். ஓகே, முடிச்சிங்களா? அது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் தான் எழுதியிருக்கோம் இல்லையா, முன்னாடி டிபிடி தான் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிபிடி அப்படிங்கிறது இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்காக நம்ம லான்ச் பண்ணது, இங்கே மேலே எழுதியிருக்கிறது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த மிடில் மேன் ஒருத்தவங்க வந்துருவாங்க. நேற்றே கிளாஸ் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த மிடில் மேன் பாதி காசை என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ பெனிஃபிஷரிஸ்க்கு அது போய் சேராது. இந்த இஷ்யூவை எப்படியாவது அட்ரஸ் பண்ணும், லீக்கேஜஸை கம்மி பண்ணும், கரப்ஷனை கம்மி பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா சிட்டிசனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அப்படி லான்ச் பண்றதுதான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் 2013 புரியுதுங்களா? அப்போ தேர் ஷுட் பி அன் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது இருந்தா மட்டும்தான் நீங்க டிபிடி பண்ண முடியும். புரியுதுங்களா? பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கணும், அந்த பேங்க் அக்கௌண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். கரெக்டா? நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி வி ஹாவ் ஏடிஎம் யூஸ் பண்றீங்க இல்லையா, ஏடிஎம்க்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, நேஷனல் பினான்சியல் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்பிசிஐ அப்படின்றவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? இது எல்லாம் தான் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியாது, நம்ம இப்ப பேசுறோம் இல்லையா இ கவர்னன்ஸ், இதை ரன் பண்ண முடியாது. நெட்வொர்க் இருக்கணும், டெக்னாலஜி இருக்கணும். இதே நீங்க பேங்க் எல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க கலர்ஃபுல்லா எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பிளாக் அண்ட் ப்ளூல ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? பேங்க் மானிட்டர்ல கவனிச்சிருக்கீங்களா? ஃபுல்லா பிளாக்ல இருக்கும், வெறும் அது பேரு வந்துட்டு கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், சிபிஎஸ் அது பேரு. ஓகே, அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றது, நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனிஸும் வச்சிருப்பாங்க, அது பிரைவேட், அது வேற. புரியுதுங்களா? இப்போ பப்ளிக் சர்வீஸ் டெலிவரிக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் டிஜிட்டலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதான் டிபிஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆதார், யூபிஐ, பீம், இது எல்லாமே. புரியுதா? அப்போ இது இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியும், சிட்டிசன்ஸ் கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து 2013 அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இதுல ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னா எல்லாத்துக்குமே என்ன கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அப்படியே பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் யாரெல்லாம் எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ், யாரெல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? தேர்ட் வந்து அவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கறது, அவேர்னஸ் கிரியேட் பண்றது, கம்யூனிகேட் பண்றது, இந்த 3 பிரச்சனையும் இருந்துச்சு. புரியுதுங்களா? இதோட ரிசல்ட் தான் இன்க்ளூஷன் எரர், எக்ஸ்க்ளூஷன் எரர். புரியுதா? எக்ஸ்க்ளூஷன் எரர் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூடிங் எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ். இன்க்ளூஷன் எரர்னா என்ன சொல்லுவீங்க, இன்க்ளூடிங் அன்வான்டட். அது எப்படி சொல்லுவீங்க, இப்படி நான் எழுதி இருக்கிற மாதிரி, இன்க்ளூடிங் கோஸ்ட் பெனிஃபிஷரிஸ். வேற எப்படி சொல்லலாம்? சிம்பிளா இங்க எக்ஸ்க்ளூடிங் எலிஜிபிள் சொல்லியிருக்க இல்லையா, இன்க்ளூடிங் இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பவே முட்டை மார்க் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இது எந்த அளவுக்கு மைன்யூட் அப்படின்னா, இவங்க பெனிஃபிஷரிஸ், இவங்க எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க, இன்க்ளூடிங் இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் சொன்னாலும் அதுவும் தப்பு தானே. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெனிஃபிஷரியே கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி இடத்துலதான் நீங்க வந்து டோட்டலா கான்செப்டே மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த இடத்துல யூ ஆர் இன்க்ளூடிங் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் இன்எலிஜிபிள் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லலாம். இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் எப்படி இருக்க முடியும், அவங்க பெனிஃபிஷரிஸ் நிறைய எலிஜிபிள் தானே, இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸா இருக்க முடியாது. புரியுதா? அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நீங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸையோ இன்எலிஜிபிள் இண்டிவிஜுவல்ஸையோ என்ன பண்றீங்க, இன்க்ளூட் பண்றதுனால இங்க ஒரு 10 பேரை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு 10 பேர் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவாங்க, வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இதை சால்வ் பண்றதுக்கு எக்கனாமிக் சர்வே 2017 தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜான் ட்ரினிட்டியை பத்தி பேசுவாங்க. அதனால இதையும் மென்ஷன் பண்றதும் இம்பார்ட்டன்ட் ஆன்சர்ஸ்ல கேட்டாங்கன்னா. புரியுதுங்களா? இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜன்தன் யோஜனா,
ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷரிஸ்க்கு ஆதார், மொபைல். இப்போ நான் வச்சிருக்க பேங்க்ல என்ன ஆகும்னா, கரெக்டா காலைல 7:30 மணிக்கு உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இவ்வளோ அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரும். நம்மளும் ஒவ்வொரு டைம் எடுத்து பார்ப்போம், சேலரி போட்டாங்களோ இல்லாட்டி யாராவது நம்மளுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னு நான் அப்பா சைட்ல பார்ப்போம். பட் ஆனா என்னது, சும்மா அவங்க வந்து ஒரு அவேர்னஸ், அவ்வளவுதான். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுதான் உங்களுக்கு அந்த ஆக்சஸ், அவேர்னஸ், கம்யூனிகேஷன் தான். பீப்புளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல காசு வந்து விழுகுது, ஸ்காலர்ஷிப் வந்து விழுகுது, இல்லாட்டி கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஒரு மீடியமா மொபைல் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா? இது மூணும் சேர்றது தான் ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். போன வருஷம் பிரசிடென்ஷியல் ஸ்பீச்ல ஜாம் ட்ரினிட்டியை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க பிரசிடென்ட். புரியுதுங்களா? அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 34 லட்சம் கோடி நாங்க என்ன பண்ணிருக்கோம், சேவ் பண்ணிருக்கோம். 10 கோடி பெனிஃபிஷியரிஸ், சாரி 10 கோடி ஃபேக் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், ரிமூவ் பண்ணிருக்கோம். தென் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 இயர்ஸ் ஸ்பான் ஆஃப் டைம்ல. அப்ப 10 கோடி பேருக்கு ஒரு ரூபாய் போட்டாலே உங்களுக்கு என்னாச்சு? 10 கோடி ரூபாய். ஒரு ரூபாய் கவர்மெண்ட் போடுறது கிடையாது. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் கிளாஸ்னு யோசிச்சு பாருங்க. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ற பணம் அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஒண்ணு, எலிஜிபிள் ஆனவங்களுக்கு இல்லாம போகும். கரெக்டா? இன்னொன்னு, சப்சிடிஸோட பேர்டன் என்ன ஆகும் உங்களுக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி. அவங்க எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தானே, என்ன பண்ணுவாங்க? பம்பை போட்டு விட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? பம்பை போட்டு விட்டு போனா என்ன ஆகும்? கீழே கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீட் ஆயிட்டே இருக்குமா ஒண்ணு. ரெண்டாவது, கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கிற, சாரி, அந்த வாட்டர்லாம் வெளியே வந்து ஃபுல்லா ஃபீல்டு ஃபுல்லா ஆயிடும். அப்போ இட் வில் ரிசல்ட் இன் சலைனைசேஷன் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பிரச்சனை இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, கரண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது உங்களுக்கு? வேஸ்ட் ஆகுதுல்ல. அப்ப இன்னும் அடிஷனல் நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணணும்னா இன்னுமே கோலை என்ன பண்ணும்? பேர்ன் பண்ணும். கோலை பேர்ன் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? திரும்ப என்வரன்மெண்டல் பொல்யூஷன். அது அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க சப்சிடி பர்டன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்து அடுத்து பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு என்னது? பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்துட்டு, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 lakh crore வந்துட்டு பட்ஜெட் போடுவாங்க. புரியுதுங்களா? லெட் அஸ் அஸ்யூம் இது இன்கமா வந்துருச்சு. எக்ஸ்பெண்டிச்சரும் இங்க 2 lakh crore அப்படிங்கிறது தான் பிளான் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் டெபிசிட்டே கிடையாது. எவ்வளவு இன்கம் இருக்கோ அவ்வளவு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஒரு வருஷத்துல செலவு பண்ணிடுறீங்க. பட் ஆனா ஒரு ஃபங்க்ஷனல் எக்கனாமில எக்ஸ்பெண்டிச்சர் எப்பவுமே என்னவா இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். இப்ப நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் 1 கோடி வந்திருந்தாலும் அடுத்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.2 crore என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. 2.5 lakh crore ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த 0.5 அப்படிங்கிறது என்னது? டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த டெபிசிட் எங்க இருந்து வாங்குவாங்க கவர்மெண்ட்? சென்ட்ரல் கிட்ட இருந்து கடன் வாங்கலாம், இல்ல வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கலாம், இல்லாட்டி மக்கள் கிட்ட இருந்தே கடன் வாங்கலாம். உங்க கிட்ட இருந்து எப்படி கடன் வாங்குறாங்க? டாக்ஸ் வந்து கடனா? புரியல. பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு இபில பாண்ட் இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல உங்களுக்கு பாண்ட் இருக்கு. அப்படி இல்லையா, நீங்க கவர்மெண்ட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல எல்லாத்துலயுமே பிஎஃப் பணம்லாம் என்னன்னு சொல்றீங்க? பிஎஃப்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் செவரல் அதர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன சொல்லலாம்? சுகன்யா சம்ரிதி யோஜனா இருக்கு உங்களுக்கு. தமிழ்நாட்டில் செல்வ மகன் திட்டம், செல்வ மகள் திட்டம் எல்லாம். இதெல்லாம் கவர்மெண்ட் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியது. ஆனா 15 வருஷம் அவங்க என்ன பண்றாங்க? கடனா உங்ககிட்ட இருந்து வாங்கி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? இததான் பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு போயிட்டே இருந்துச்சு, நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகாது? கடன் தான் அதிகமாக இருக்குமே தவிர கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியாது? எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் என்னைக்குமே அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னா இட் ஷுட் லீட் டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் ஃபார்மேஷனா ஒரு பில்டிங் கட்டணும், இல்ல ஒரு ட்ரேட் சென்டர் கட்டணும், இல்லாட்டி ஒரு பிரிட்ஜ் கட்டணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எக்கனாமி என்ன ஆகும் உங்களுக்கு? பூஸ்ட் ஆகும். கவர்மெண்ட் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு சப்சிடியாவும் இல்லாட்டி உங்களுக்கு சேலரியாவும் கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த ஸ்டேட் வளரவே வளராது கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? இப்ப யூபி பீகார் ஏன் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம்னா, நம்ம கொடுக்குற காசுலாம் என்ன ஆகுது? அங்க பெருசா சப்சிடிக்கு அந்த மாதிரி தான் போகுதே தவிர கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கிறது கிடையாது. எக்கனாமியில எதுவுமே என்ன ஆகுறது கிடையாது. இட் இஸ் நாட் பீங் டன். நீங்க நல்ல ரோட் கனெக்டிவிட்டி வச்சிருந்தா மட்டும்தான் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? சரி, நாங்க சென்னையில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சேலம்ல இருந்து சென்னைக்கு இந்த 8 வே ரோட் போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா? பெரிய பிரச்சனை ஆக்சுவலா. அது ஏன் பண்றேன்னு சொன்னாங்க? எதுக்காக? வாட் இஸ் த ரீசன்? திடீர்னு சேலத்தை மட்டும் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. போர்ட்டோட கனெக்ட் ஆகும். என்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு சேலம்ல? செயல் இருக்கு. ஓகே, செயல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சேலம் யாருமே சேலம் இல்லையா? இருந்தாலும் கை தூக்க மாட்டீங்கல்ல. இதெல்லாம் கேள்வி பாருங்க.
சேலம்ல உங்களுக்கு வந்துட்டு மினரல்ஸ் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா. அப்ப அந்த மினரல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணும், இங்க ஹார்பர் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அதுக்காக தான் 8 வே ரோட் போட்ட அந்த பிளானே பண்ணாங்க. சும்மாலாம் ரோடு வந்து எக்ஸ்பிரஸ் வே அதெல்லாம் போட மாட்டாங்க. இந்த ரோட் கனெக்டிவிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரைட் காஸ்ட் என்ன ஆகும், கம்மியாகும். லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் கம்மியாகும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆக்சுவலி எக்கனாமில கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு போக வேண்டியது. ஆனா உங்களுக்கு என்ன ஆகுது, சப்சிடியாவோ இல்லாட்டி வந்து சேலரியாவோ பென்ஷனாவோ போயிட்டு இருக்கு. இது எக்கனாமியை பூஸ்டப் பண்ணவே பண்ணாது. ஒரு பக்கம் பாப்புலேஷன் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. சோர்ஸ் அது எல்லாமே. ஓகே. அப்போ சப்சிடியை நீங்க கம்மி பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா இன்இக்வாலிட்டி அதிகமாகுது இல்லையா, உடனே கம்மி பண்ண முடியாது. நீங்க ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னா சப்சிடி எக்ஸ்பெண்டிச்சரை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அதை நம்ம இன்னொரு ஸ்கேலுக்கு என்ன பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்றோம். புரியுதுங்களா? அப்ஸ்கேல் பண்றதா ஜாம் ட்ரினிட்டி. டிபிடில இந்த பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்றோம், ஆதார் ஜன்தன் யோஜனா அதுக்கப்புறம் மொபைல் மூலியமா சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். இதனால டிபிடி என்ன ஆச்சு உங்களுக்கு, இன்னுமே வந்துட்டு ஜியோகிரபில வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இன்னுமே பெட்டரா பண்ணுச்சு டிபிடி. புரியுதுங்களா? ஸோ டிபிடிக்கு கீழே அவங்க வந்து இஃப் அட் ஆல் தேர் ஆஸ்கிங் எ கொஸ்டின், நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், மிடில் மேல எலிமினேட் பண்றோம், கரப்ஷனை கம்மி பண்றோம், லீக்கேஜஸ் என்ன பண்றோம், ஸ்டாப் பண்றோம். இதனால பிசிக்கல் டெபிசிட் என்ன ஆகும், கம்மியாகும். சப்சிடி பர்டன் கம்மியாகும். அந்த காசை கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி எழுதலாம். இதே ஜாம் ட்ரினிட்டி கேட்டாங்க அப்படின்னா அதே பாயிண்ட்ஸ் தான் நீங்க என்ன எழுதணும், டிபிடியை பேன் இண்டியா பேசிஸ்ல எடுத்துட்டு போனது யாரு, ஜாம் ட்ரினிட்டி தான். புரியுதுங்களா? டிபிடி இன்னுமே பெட்டரா ஸ்ட்ரீம்லைன் பண்ண, டிபிடியை வச்சுதான் நீங்க என்ன பண்ணும், அதை பெட்டரா பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். புரியுதா? இதுதான் ஜாம் ட்ரினிட்டியோட கான்செப்ட். இது கேட்டதே கிடையாது இது வரைக்கும். இது உங்களுக்கு கேட்கலாம் ஜாம் ட்ரினிட்டி. ஓகே. ஏன்னா ரீசெண்டா இதுதான் அப்டேட். இவ்வளவு பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் அண்டர் ஜாம் ட்ரினிட்டி. 59 மினிஸ்ட்ரி அடாப்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ஸ்கீம் மேல ஜாம் ட்ரினிட்டி கீழ இருக்கு. அண்ட் இட் ஹஸ் சேவ்ட் அரௌண்ட் 1.15% ஆஃப் ஜிடிபி. ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. இந்த காசு என்ன, இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு போகும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட தமிழ்நாடோடதே 2 லட்சம் கோடினா யோசிச்சு பாருங்க. ஓகே. எனக்கு கரெக்டா அந்த இது தெரியல. ட்ரில்லியன் வரும். ஆமா, எவ்வளவு ட்ரில்லியன் வரும். அதுல 1% அப்படின்னு போட்டா எவ்வளவு லட்சம் கோடி இருக்கும். அதனால நீங்க எவ்வளவோ பண்ணலாம். அதனால இந்த மாதிரி தான் நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் உங்க ஆன்சர்ஸை. ஜஸ்ட் லைக் தட் சும்மா இப்படி சொல்லணும்னா உங்களுக்கு நான் கான்செப்ட் சொல்லிடுவேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்லும் போது மெயின்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணும், இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி, இவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆயிருக்கு, இத்தனை பேர் பெனிஃபிட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை எழுதணும். அப்பதான் சப்ஸ்டான்சியேஷன் நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. நீங்களே சொல்லுங்க, எழுதிடலாம். டைமென்ஷனும் கொடுத்துட்டேன். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் இ கவர்னன்ஸ் அடாப்ஷன்ல. லாஸ்ட் டாபிக் இதுதான். உங்களுக்கு தோன்ற பாயிண்ட் ஆக்சுவலா இ கவர்னன்ஸ் சேலஞ்சஸ். புரியல. டெக்னிக்கல் ட்ரைனிங் இல்லாம இருக்கும்ல சார். என்ன கேட்கல சரியா? ட்ரைனிங் சார். ட்ரைனிங் இல்லாம அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் டெக்னிக்கலா. ஓகே. வேற டேட்டா ஸ்டோரேஜ்ல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சார். சைபர் த்ரெட். ஓகே. டேட்டா ஸ்டோரேஜ். ஃபண்டிங் லோ. லேக் ஆஃப் ஃபண்டிங். ஏன் ஆஃப்லைன்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா? வேற நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குது. ஓகே. reluctance to change. Reluctance to change. Work burden of bureaucrats. Work burden of bureaucrats. Okay. Digital divide, citizens side அந்த மாதிரி போலாம். Digital divide, very good point. வேற ஆஃப்லைன்ல யாருக்கும் பாயிண்ட் தெரியாதா சொல்றீங்களா? லேக் ஆஃப் அவேர்னஸ்.
லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகே. citizenship. So அவங்க lack of சைட்லயும் digital reluctance. infrastructure. லேக் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. அது இங்க வந்துடும் உங்களுக்கு. ஸ்டோரேஜ், கனெக்டிவிட்டி இதெல்லாம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஓகே. இந்த மாதிரி digital illiteracy. எழுதியாச்சு. டிஜிட்டல் லிட்டரசி. சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க. சார் சிட்டிசன்ஸோட ரிலக்டன்ஸ் எடுத்துக்கலாமா சார்? இருங்க, டிஜிட்டல் ஒரு வந்தாலும் ஆன்லைன் பேங்க் இருங்க. ஆஃப்லைன்ல ஒரு பாயிண்ட் சொல்றாங்களா? இருங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்மார்ட் போன் ஆக்சஸ். ஓகே. டிஜிட்டல் லிட்டரசி. வேற லாங்குவேஜ் பேரியர். வெரி குட். வேற அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ். அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ். அதான் இங்க எழுதிட்டேன். நீங்க ட்ரைனிங். ஓகே. பியூரோக்ராட்டிக், இனர்ஷியா, ரெசிஸ்டன்ஸ். வேற டேட்டா சார் குவாலிட்டி. அந்த எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி சொல்றேன் சார். எக்கனாமிக்ல ஆட் பண்ணலாமா? புரியல. எக்கனாமிக் மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல், செமிகண்டக்டர் அதெல்லாம் இல்ல சார். அந்த மாதிரி போய் ஓகே. இன்புட்ஸ் ஃபார் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். வேற டேட்டா குவாலிட்டி சார். டேட்டா குவாலிட்டி. வெரி குட். இந்த ஏர்டெல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேர்ள் வருவாங்களே, ஷார்ட்டா கட் பண்ணிட்டு, எங்க போனாலும் ஏர்டெல் நெட்வொர்க் கிடைக்கும்னு. ஆமா. சென்னை தாண்டாதான் தெரியும் உங்களுக்கு. ஏர்டெல் நெட்வொர்க் எங்கேயுமே கிடைக்காது. மலை மேல உட்காந்து பேசுவாங்க. டேட்டாவோட குவாலிட்டி, டேட்டா கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனா டேட்டாவோட குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும்? நீங்க டிராவல் டைமோ அந்த டைம்ல வந்து சீம்லெஸ்ஸா இருக்காது. ஓகே. டேட்டா குவாலிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் டேட்டா லோக்கலைசேஷன் இஷ்யூஸ். டேட்டா லோக்கலைசேஷன் இஷ்யூஸ். டேட்டா லோக்கலைசேஷன். ஸ்டோரேஜ் கீழே இதெல்லாம், பட் ஸ்டில் டேட்டா லோக்கலைசேஷன் என்னது? டேட்டா லோக்கலைசேஷன் டேட்டா லோக்கலைசேஷன் என்னது? அதை விடுங்க. அவங்க யாரோ ஒருத்தர் லாகின் பண்ணிருக்காங்க, மேபி போர்டு தெரியாம இருந்திருக்கலாம். அது என்னமோ விடுங்க. என்னதுன்னு சொல்லி 10 நிமிஷம் யோசிப்பீங்க போல இருக்கு. அதுக்கு டேட்டா லோக்கலைசேஷன் என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்ற எல்லா பாயிண்ட்டும் ஓகே தானே? டேட்டா லோக்கலைசேஷன் என்னது? இப்ப அமேசான்ல நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ். அமேசான் எந்த ஒரு கம்பெனி? யூஎஸ்ஏ கம்பெனி. நம்ம டேட்டா வேற யாருக்கா வித்துட்டா என்ன பண்றது? கரெக்டா? அதனால இந்தியன்ஸோட டேட்டாவை நீங்க என்ன பண்ணும்? இந்தியாவுக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணும். அப்படிங்கிறத டேட்டா லோக்கலைசேஷன். புரியுதுங்களா? அவங்க ஈஸியா நம்ம டேட்டாவை மத்தவங்களுக்கு வித்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? அதுல காசு பார்த்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ கூகுள் எத்தனை பேர் நம்ம சர்ச் பண்றோம் யோசிச்சு பாருங்க. கூகுள் அந்த சர்ச் ஹிஸ்டரி என்ன பண்ணலாம்? யாருக்கு வேணாலும் வித்துட்டு போயிடலாம். சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் இதை மட்டும் தான் தேடுறானுங்க. சென்னையில குறிப்பா அண்ணா நகர்ல இருக்கவங்க இதை மட்டும் தான் தேடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஈஸியா அவங்க டேட்டாவை ப்ரொஃபைல் பண்ண முடியும் அனலிட்டிக்கலா. ஓகே. டிஜிட்டல் சர்வேலன்ஸ். டிஜிட்டல் சர்வேலன்ஸ். அதெல்லாம் இவால்விங் இஷ்யூஸ் கீழே எழுதிக்கலாம் நீங்க. வேற ட்ரஸ்ட் டெபிசிட். ட்ரஸ்ட் டெபிசிட். ஓகே. வெரி குட் பாயிண்ட். ட்ரஸ்ட் டெபிசிட் நம்மளுக்கு கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம்? அமேசான்ல ஏதோ 1000 ரூபாய் ஆஃபர் இருக்கா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா பட்டக்கன் கிளிக் பண்ணிடுவோம். கரெக்டா? வீட்டுல என்ன பண்ணுவாங்க? வீட்டுல எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து கேட்பாங்க. பாரு இந்த மாதிரி வீட்லயும் சில டைம் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கிளிக் பண்ணதான் செய்வாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் டெபிசிட் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். இன்னுமே நிறைய பேர் வீட்டுல ஆன்லைன்ல ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ண போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? வேணாம், குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிறது வந்து செகண்டரி. இப்போ வந்து ஏமாத்திட்டாங்கன்னா காசு கொடுத்து எந்த உலகத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. மேபி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அமேசான் வந்தப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கிறப்ப அமேசான் உள்ள வரும்போது கிண்டில் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அமேசான்ல வேற எந்த ப்ராடக்ட்ஸும் கிடையாது. கிண்டில் இருக்கு இல்லையா, நோட் புக், சாரி அந்த ரீடர், அது வச்சு மட்டும் தான் என்ட்ரு ஆனாங்க அமேசான். இப்ப பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு அமேசான்லயே கிடைக்குது. கரெக்டா? ஈவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் வந்துருச்சுன்னா பொங்கலுக்கான அந்த பொங்கல் கீட் அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அநியாயம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஈவன் இந்த ஊர் சைடு இந்த வரட்டி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செல் பண்றாங்க அமேசான்ல. நிஜமா செல் பண்றாங்க அமேசான்ல. எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. நம்ம எதெல்லாம் வந்துட்டு சீ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமோ அதெல்லாம் அமேசான்ல பாக்கெட் போட்டு
வேற பேர் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? சார் 250 விநாயகர் ரூபா விற்கிற சதுர்த்தி விபூதி tax. 1000 ரூபா விநாயகர் சார். சதுர்த்திக்கு. ஆமா, ஜெப்டோல வந்துட்டு அந்த ரெடிமேட் கொழுக்கட்டை நீங்க லைட்டா எடுத்து லைட்டா வேக வச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ லேக் இதெல்லாம் தான் ஆஃப் இஷ்யூஸ். மெயின்டெனன்ஸ். லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ், அதுவும் இங்க எழுதலாம். டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் நிறைய இருக்கும், புரியுதுங்களா? ஏன் எக்கனாமிக்ல வரவே மாட்டேங்குது சார் பாயிண்ட்ஸ் அது? எக்கனாமியில பெருசா பாயிண்டே கிடையாது, காசு இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கேபிட்டல், ஆக்சஸ் டு கேபிட்டல் அப்படிங்கிறது. இன்னொன்னு இப்போ லேக் ஆப்டிகல் ஆஃப் ஃபைபர் கேபிள்ஸ், இதோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நீங்க எஃப்டிஐ பாரத் அட்ராக்ஷன். நெட் கீழே எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்லணும்னு நினைக்கிறீங்க, கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் 1 கிலோமீட்டர் போறதுக்கே எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆகும், புரியுதுங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால டூவோபோலி ப்ராப்ளம் வரப்போகுது. எதுங்க? டேட்டா சென்டர் இன்எஃபிஷியன்சி செட்டப் பண்றதுல டேட்டா சென்டர்ஸ் ஓகே, அது கூட எழுதிக்கலாம் இங்க. ஆனா மோஸ்டா Private எல்லாமே partner. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை அட்ரஸ் பண்ற அளவுக்கு மெய்டி கேப்பபிளா இருக்கா அப்படிங்கிறத கொஸ்டின். இப்ப இங்க ஆப்வியஸ்லி ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, பொலிட்டிக்கல் ஹெட். கூட யார் இருப்பா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா செக்ரட்டரி ஒருத்தங்க இருப்பாங்க, கரெக்டா? செக்ரட்டரி அப்படிங்கும் போது எந்த சர்வீஸ் வந்து வருவாங்க? ஐஏஎஸ் தான், கரெக்டா? ஐஏஎஸ்க்கு ஏதாவது தெரியுமா? ஐஏஎஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட், மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்த பத்தி கொஞ்சம் 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 தெரியும், எதை பத்தியுமே உருப்படியா தெரியாது. அதுதான் ஐஏஎஸ்க்கு இருக்க பேரு, புரியுதுங்களா? மற்ற சர்வீஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் சர்வீஸ். போலீஸ்க்கு போறீங்கன்னா போலீஸ்குள்ளேயே தான் இருக்க போறீங்க, இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐடிக்கு போறீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் எல்லா சர்வீஸுமே. இந்தியாலேயே வந்துட்டு ஒரு ஜெனரலிஸ்ட் சர்வீஸ்னா ஐஏஎஸ் மட்டும்தான் உட்கார வைக்கிறோம். அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்ப லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் நீங்க 40,000 ரூபாய் கம்ப்யூட்டர் வாங்கினாலே விண்டோஸ் என்ன பண்ணிடுறாங்க? ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. அப்ப நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. விண்டோஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் 30,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவாங்க. விண்டோஸ் எல்லாம் என்னது? ஃபுல்லா பைரேட்டட் தான் அப்படிங்கிறது. அப்ப இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்கே ஒரு காஸ்ட் இருக்கு. அதை நம்ம பண்றது கிடையாது. பீரியாடிக்கா அப்டேட் பண்ணோம். பேருக்கு தான் 30 கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. அந்த 30 கம்ப்யூட்டர்ல 3 கம்ப்யூட்டர் என்ன ஆகும்? உருப்படியா ஒர்க் பண்ணும், புரியுதுங்களா? கீபோர்ட்ல வந்து 4-5 கீஸ் இருக்காது, மவுஸ் இருக்காது, மவுஸ்குள்ள பால் இருக்காது. இப்ப எல்லாம் பால் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் லேப் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கழட்டி அந்த பால் எடுத்துட்டு வந்துருவோம், புரியுதுங்களா? அந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இதுக்கல்லே பெரிய சேலஞ்ச். சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா மக்களுக்குள்ள உங்களுக்கு என்ன கிடையாது? அந்த ஆக்சஸா இருக்கட்டும், அஃபோர்டபிலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே ரூரல் அர்பன்குள்ளேயே டிவைட் இருக்கு. டிஜிட்டல் டிவைடுக்கும் டிஜிட்டல் லிட்டரசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிவைடுக்கும் இல்லிட்ரசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லேர்னிங். அது மட்டும் தானா? ஸ்மார்ட் போன் ஆக்சஸ் இல்லைன்னா அதுவும் டிஜிட்டல் டிவைட் தான், புரியுதுங்களா? ஸோ இல்லிட்ரசி அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் டிவைட். சில பேருக்கு டிஜிட்டலி தேர் அவேர், சில பேர் டிஜிட்டலி அன்அவேர், புரியுதுங்களா? அதுவுமே டிஜிட்டல் டிவைட் தான். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஸ்மார்ட் போன் பத்தி தெரியும் நினைக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியாது எப்படி யூஸ் பண்றது என்னன்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் டிவைட் அப்படின்னா அர்பன் ரூரலுக்கு இருக்க கேப், இல்லாட்டி ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்க கேப். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ChatGPT யூஸ் பண்ண தெரியும் கிட்டத்தட்ட. நிறைய பேருக்கு ChatGPTனால என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாம் வல்லரபிள் தானே, எப்படி பார்த்தாலுமே நம்ம ஈஸியா ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம், கரெக்டா? அதை தான் டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி நிறைய பேர் அடாப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்துட்டு பாக்கெட்டுக்குள்ள ஒரு 2,000 3,000 இருந்தாதான் இதாகும். எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? டிஜிட்டல் தான். நம்ம எல்லாமே ஜிபே யூஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னுமே சில செக்ஷன் ஆஃப் சொசைட்டி உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டில் அந்த டிஜிட்டல் அடாப்ஷன்ல ஸ்லோவரா தான் இருக்காங்க. அந்த ரிலக்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படிங்கிறது, ஸ்மார்ட் போன் அடாப்ஷன், அதை தாண்டி லாங்குவேஜ் பேரியர், அதுவும் நல்ல பாயிண்ட். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு உங்களுக்கு இன்னுமே ஸ்டில் இட் இஸ் இன் ஹிந்தி ஆர் அதர் லாங்குவேஜஸ், அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு அந்த அடாப்ஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? ரொம்ப ஸ்லோவரா இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி ட்ரஸ்ட் டெபிசிட், அதுவும் சொல்லிட்டேன் நான். ஓகே, இது வந்து கேபிட்டல் மட்டும்தான். கவர்மெண்ட் கிட்ட இருந்தா அந்த எதுக்குமே ஃபண்டிங் இருக்கிறது கிடையாது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர்ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி. காசு இருந்துச்சுன்னா ஈஸியா இது எல்லாமே என்ன ஆயிடும்? சால்வ் ஆயிடும், கரெக்டா? இப்ப நம்ம கிட்டே காசு இருந்தோ 4-5 பென்ட்ரைவ் வாங்க போறோம். காசு இல்லைன்னா நம்மளுமே என்னது, டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாதான், டெலிட் பண்ணி தான் ஆகணும், கரெக்டா? ஸோ இதுதான் இஷ்யூஸ் ஆக்சுவலி. இது இல்லாம உங்களுக்கு சப்சிக்வெண்டா சில இஷ்யூஸ் டேட்டா கூட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கணும்? யூ ஹாவ் டு ஆட். நியூஸ் பேப்பர்ஸ்ல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவோட சேலஞ்சஸ் எழுதி வைங்க, புரியுதுங்களா?
இதை தாண்டி இவால்விங் இஷ்யூஸ் என்னென்ன எழுதலாம்? ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, டிஜிட்டல் சர்வேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது என்னது? டிஜிட்டல் சர்வேலன்ஸ் அப்படின்னு என்னது? புரியல. மானிட்டரியா? மானிட்டரிங், ஓகே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன ஆச்சுன்னா, பெகாசஸ்னு ஒரு ஸ்பைவேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரேலி ஆமா, இஸ்ரேலி ஸ்பைவேர். இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்த ஸ்பைவேரை வந்து வாங்கி கவர்மெண்ட் வந்து இந்த காங்கிரஸ் எம்பிஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ ஆச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு 4-5 முக்கியமான காங்கிரஸ் லீடர்ஸோட போன் இருக்கு இல்லையா, எல்லாம் மோஸ்ட் ஐபோன் தான் வச்சிருப்பாங்க. ஆப்பிள் கிட்டதே நோட்டிபிகேஷன் வந்துச்சான், உங்களோட போன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, ட்ராக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் பெரிய இஷ்யூவா நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? ஈவன் இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் உங்களுக்கு அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருமே நடுவில் என்ன பண்ண முடியாது, இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்னு. அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் என்னது, கோடிங் தான். எப்படி வேணாலும் அவங்களால பிரேக் பண்ண முடியும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டர்னால வீடியோ கால் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆமா ஆமா, ஷேர் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க, அவங்க முடியாதுன்றவாங்க. அந்த பிரச்சனை ரொம்ப முன்னாடியே ஐபோனுக்கும் யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கும் போயிருக்கும். ஒரு கிரிமினல் மாட்டிப்பாரு, அவரோட ஐபோன் டேட்டா எல்லாத்தையுமே நாங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் பாஸ்வேர்ட் எல்லாம் போட முடியாதுன்றவாரு. அப்போ ஆப்பிள் கம்பெனி கிட்ட போய் போட்டு தர சொல்லுவாங்க, அவங்க முடியாதுன்றவாங்க. அப்புறம் கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட் போயிடுங்க மேல, நாங்களே அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அப்புறம் யாரையோ வச்சு அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஐபோனை கிராஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, டிஜிட்டல் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொன்னு, டேட்டாவோட பிரைவசி அண்ட் யூசேஜ். உங்களோட பர்சனல் டேட்டாவை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இ கவர்னன்ஸ்ல. கவர்மெண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு பெட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, இல்ல உங்களை சர்வேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விச் இஸ் அந்த சர்வேலன்ஸ் ஸ்டேட்ஸ் நோக்கி தான் இந்தியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா. அப்ப இதெல்லாம் இவால்விங் டைமென்ஷன்ஸ். ஓகே, இதை மேபி அந்தந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சர்வேலன்ஸ், டிஜிட்டல் சர்வேஸ் எல்லாம் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அந்த ஆஸ்பெக்ட்ல வரும். புரியுதா? இப்ப இதுவும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். கிளியர்? வே ஃபார்வர்ட் இது எல்லாத்தையும் கரெக்ட். கொலோனியலிசம். டிஜிட்டல் கொலோனியலிசம், ஓகே. ஆமா, அது கிட்டத்தட்ட சர்வேலன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு. எஸ், இதை அட்ரஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அடுத்து லாஸ்ட், ஓகே. வே ஃபார்வர்ட் நீங்க படிச்சிருவீங்கல்ல, இது எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதா வே ஃபார்வர்ட். அதுல வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்போம் பாருங்களேன், நித்தி ஆயோக் ஸ்ட்ராட்டஜி அட் 75 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுதான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் வே ஃபார்வர்ட்ல. அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். அது நிறைய வே ஃபார்வர்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே, கவர்னன்ஸா இருக்கட்டும், எனர்ஜியா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், இந்த பிடிஎஃப் ஆன்லைன்ல கிடைக்கும், ப்ளூ கலர் பிடிஎஃப் ஆக்சுவலா, நீத்தி ஆயோக் ஸ்ட்ராட்டஜி அட் 75 ரிப்போர்ட். அதுல இருந்து டிஜிட்டல் கனெக்டிவிட்டிக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதா? இதை படிங்க. ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க, இந்த பாயிண்ட் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, திரும்ப திரும்ப நம்ம அதையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே.